இன்னொரு அருமையான ஒரு செய்தி, டாக்டர் அவ்வை நடராஜன்ட்ட எப்பவுமே 10,000 புத்தகம் இருக்கும் வீட்டில். அவர் எல்லாமே படிப்பார். அவருடைய வித்தியாசமான குணம், மாடர்னாக இருக்கிறது படிப்பார், பழைய இலக்கியம் படிப்பார், சமய இலக்கியம் படிப்பார், நாஸ்திக இலக்கியம் படிப்பார், பெட்டன் ரசல் படிப்பார். எல்லாத்தையும் ஏதாவது குறைஞ்சிக்கிட்டே இருப்பார். அவர் என்ன வேணாலும் பேசிக்கிட்டே இருப்பார். நிறைய புத்தகம் வச்சுருப்பார். அடுக்கியே வைக்க மாட்டார். அதுக்கு தான் அப்பப்போ எங்களை மாதிரி ஆட்களை பிடிப்பார். நாங்கள் சின்ன பையனாக இருக்கோம், எவனாவது ஒருத்தன் ஒரு வசமாக சிக்குவோம். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒரு ஒப்பந்தம் அவர் வீட்டில் போய் நின்றுட்டு அப்படியே நிறைய விஷயமும் அவர்கிட்டயே தெரிஞ்சுக்கிட்டு முடிஞ்சால் 4 புத்தகத்தையும் கிளப்பிட்டு வந்துடுவோம். அவர் வீட்டில் புத்தகம் கலைஞ்சு கிடக்கும். ஒரு தடவை அவர் ராமலிங்கர் பணிமன்றம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, பொள்ளாச்சி மகாலிங்கத்தினுடைய அந்த அமைப்பில் செக்ரட்டரியாக இருக்கார். ராமலிங்கர் பணிமன்றத்தில் நான் சொன்ன பார்த்தீங்களா, முருகசரணன் என்னுடைய நண்பர். அவர் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டார். நல்ல கவிஞர் அவர். அப்போ வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டார். அவ்வை நடராஜன் வீட்டுக்கு போனார். எனக்கு வேலை எங்கேயாவது நீங்கள் பார்த்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தா பரவாயில்ல, ராமலிங்கர் பணிமன்றத்தில் கூட எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தா இலக்கியம் சமயம் ரெண்டும் சேர்ந்தாப்புல நான் பண்ணியிருக்க முடியுங்கிற மாதிரி அவர்கிட்ட பேசுகிறாரு. அது ரொம்ப சிரமமாச்சு ராஜா, அது ஒன்றும் அவ்வளோ சுலபம் இல்லையா, நானாக முடிவு பண்ண முடியும், எல்லாம் அருட்செல்வர் முடிவு பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த பாரு அந்த லைப்ரரியை பார் எவ்வளோ குப்பையாக இருக்குது, என்னால் ஒன்றும் அடுக்கி வைக்கவே முடியல, அந்த லைப்ரரியை பாரு அப்படின்னு அந்த லைப்ரரியை காமிச்சோம். அப்படி மேலேயும் கீழே கிடக்குது. ஒரு வார்த்தை சொன்னார் முருகசரணன், அடுக்கி வைக்கப்பட்டிருந்தால் அவ்வைக்கு பிடிக்காது, கலைந்திருந்தால் தானே அவ்வைக்கு பிடிக்கும்னு. என்ன வரலாறு, சங்க இலக்கியம் படிச்சிருந்தா தெரியும். தொண்டமான் போய் அடுக்கி வைக்கப்பட்ட ஆயுதங்களை காட்டுறான். அப்போ யார் அதிகமானுக்கா தூது போன அவ்வை சொன்னா, நீ நல்லா அழகாக அடுக்கி மயில் பீலி எல்லாம் போட்டு எண்ணெய் எல்லாம் போட்டு நல்லா பளிச்சுன்னு வச்சிருக்கிற, அவங்கிட்ட எல்லாம் கலைஞ்சு கிடக்குது, அது பாட்டுக்கு இரும்பு எல்லாத்தையும் இந்த நினத்தோடு கிடக்குது. அவன் யாரை பாராட்டுறா, அதிகமான பாராட்டுறா, எப்படி வஞ்ச புகழ்ச்சியாக பாராட்டுறா, நீ எல்லாத்தையும் நீட்டாக அடுக்கி வச்சிருக்கிற, அவன் கலைஞ்சு கிடக்குதுன்னு. அப்போ என்ன அர்த்தம், பயன்படுத்துகிறவனுடைய உலைக்களம் கடைந்து கிடக்கும் அப்படிங்கிற கருத்தை அன்னைக்கு ஔவையார் பாடின பாட்டை படிச்சிருந்ததால முருகசரணன் என்ன சொன்னாரு, கலைந்திருந்தால் தானே அவ்வைக்கு பிடிக்கும், அடுக்கி இருந்தால் பிடிக்காதே. யூ ஆர் அப்பாயிண்டட், யூ ஆர் அப்பாயிண்டட். இப்போதான் நீ வேலைக்கு ஜாயின் பண்ணியாச்சு. ஏன் சார், இந்த விஷயத்துக்கு ஒரு இலக்கியத்திலேருந்து நீ அந்த அடிக்கிற பத்தியா, இந்த திறமை உலகத்தில் பெரிய விஷயம். அப்போ என்னைக்கோ ஔவையார் இலக்கியத்தை, ஒரு பழந்தமிழ் இலக்கியத்தை படித்து வச்சிருந்ததுனால ஒரு மிகப்பெரிய வேலை ஒரு நிறுவனத்துக்குள்ள உள்ள வரத்துக்கான வாய்ப்பு அந்த ஒரு வரியில கிடைச்சது அவருக்கு. அடுக்கி இருந்தால் அவ்வைக்கு பிடிக்காது, கலைஞ்சிருந்தா தானே அவ்வைக்கு பிடிக்கும் அப்படின்ற வார்த்தை. இந்த புத்தகத்தில் சுவைக்காக படிப்பது என்று ஒரு பழக்கம், ஆராய்ச்சிக்காக படிப்பது என்ற பழக்கம், அறிவு தெளிவு பெறுவதற்காக படிப்பது என்பது ஒரு வழக்கம். இப்போ என்னுடைய லைஃப்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் எ ஜேர்னி, அது ஒரு பயணம். அது எல்லார் லைஃபுமே ஜேர்னியாக தான் இருக்க முடியும். யாருமே பிறக்கும் போதே அறிவாளியாக பிறந்துட முடியாது. எல்லாரும் ஒரு பயணம், ஒன்றிலிருந்து ஒன்று நாம மாறிக்கொண்டே தான் போவோம். பயணத்தை செய்யலைன்னு சொன்னால் கோளாறு இருக்குன்னு அர்த்தம். அந்த அந்த பயணத்தில் இருக்கிற போது என்னன்னா, நாம சொல்லுகிற சில கருத்துக்கள்ல முன்னையும் பின்னையுமா சில மாறுதல் இந்த உலகத்தில் இருக்கும். நாம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன கருத்தும் இப்போ சொல்ற கருத்துக்கும் வேறுபாடு இருக்கும். வேறுபாடு இருந்தால் தான் நம்ம உயிரோடு இருக்கிறோன்னே அர்த்தம். ஓஷோட்ட போய் ஒருத்தர் கேட்டான், ஆர் யூ நாட் கான்ட்ரடிக்டிங் யுவர் செல்ஃப், நீ உனக்கு நீயே முரணா பேசலையா அப்படின்னு கேட்குறான் ஓஷோ கிட்ட. எஸ், ஐ எம் கான்ட்ரடிக்டிங் மை செல்ஃப். நான் பல சமயத்தில் என்ன நானே கான்ட்ரடிக்ஷன் பண்ணுறது உண்டு. ஒய்? பிகாஸ் ஐ எம் அலைவ்னர். நான் உயிரோடு இருக்கிறேன்டா, செத்து போனவன் தானே தன்னை கான்ட்ரடிக்ட் பண்ண முடியாது. உயிரோடு இருக்கவன் தன்னிலிருந்து முரண்படாமல் எப்படி இருக்க முடியும்னு கேட்டாரு. உங்கள் உயிர்ப்பே முரண்படுவதில் தான் இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய உயிர்ப்பே முரண்படுவதில் தான் இருக்கிறது. 5 வயசுல நான் பண்ண ட்ரெஸ் இன்னைக்கு பண்ண முடியாது. 5 வயசுல நான் சாப்பிட்ட சாப்பாடு இப்போ சாப்பிட முடியாது. 40 வயசுல நான் எடுத்துக்கொண்டதை இப்போ எடுத்துக்கொள்ள முடியாது. அறிவு தேட்டம் உள்ளவனுக்கும் 40 வயசுல சொன்ன கருத்தையே 60 வயசுல சொல்ல முடியாது சார். நீங்க நிஜமாவே தேடிக்கிட்டே போனீங்கன்னா புதிய உண்மைகள் புலப்பட தொடங்கும். இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். தமிழர் நாகரிகமும் தமிழ் மொழி வரலாறும் டாக்டர் அரங்க ராமலிங்கத்தினுடைய தொகுப்பு புத்தகம் தான் அது. வர்த்தமானன் பதிப்பகத்தினுடைய ரொம்ப அருமையான ஒரு புக்கு. நான் இதை விரும்பி வேண்டி கொண்டு வர சொன்னேன். எனக்கு இதில் நான் வானமாமலையினுடைய ஒரு புத்தகம், அதாவது அவங்க என்ன பண்ணாங்க, புத்தகமாக சேர்த்து ஒரு 10 வால்யூம் கொண்டு வந்துட்டாங்க. கட்டுரை இல்லை, புத்தகமாக சேர்த்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் ஒரு கட்டுரை இருக்கு, முருக ஸ்கந்த இணைப்பு அப்படின்னு ஒரு கட்டுரை. நான் வானமாமலை எழுதின கட்டுரை. இப்போ நான் பக்தி சொற்பொழி பண்ணிக்கிட்டு இருந்தவன், சமய சொற்பொழி பண்ணிக்கிட்டு இருந்தவன், கந்தபுராணம் பேசிக்கிட்டு இருந்தவன். நான் அப்போ முருகனை பற்றி சொன்ன பல செய்திகள் வேறு மாதிரியான செய்திகள், வழிபாட்டுக்குரிய செய்திகள், வழிபாட்டு இலக்கியங்கள்.
ஆனா கந்தபுராண சொற்பொழிவில் இல்லை, அறிவுபூர்வமான ஒரு விஷயத்துல ஒரு மாணவர் என்கிட்ட கேள்வி கேட்கிறார். முருகனும் ஸ்கந்தனும் இணைக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்களே, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கிறார். நான் போய் சொல்ல முடியுமா? நான் பக்தி இலக்கியங்கள்ல பார்க்கிற முருகன் என்பது எல்லாத்தையும் கலந்தாப்புல தான் இருக்கு. ஆனா வரலாற்று நுட்பமா பார்த்திருந்தா எந்த காலகட்டத்தில் ஸ்கந்த அப்படிங்கிற வடமொழி கான்செப்டும் முருக என்ற தென்மொழி கான்செப்டும் ஒட்டு போடப்பட்டது. இதை நம்ம ஒளிச்சு மறைச்சு ஒன்றும் ஆக போறதே கிடையாது. நான் இதை சமய சொற்பொழிவு சொல்ல முடியாது. ஒரு புத்தக காட்சியிலையோ ஆராய்ச்சி கூட்டத்திலேயோ கேள்வி பதில்ல ஒரு மாணவர் என்னை கேட்கும் போதோ நான் சொல்லாம இருக்க முடியுமா? அது பாருங்க, முருக ஸ்கந்த இணைப்பு என்னும் கட்டுரை, தமிழரின் முருக வழிபாடும் ஆரியரின் ஸ்கந்த சண்முக வழிபாடும் ஆதி காலத்தில் வெவ்வேறு வழிபாடாக இருந்தவை. முன்னுரை எழுந்தது மயிலை சீனி வெங்கடசாமி. இதை சார் இன்னியுமே படிக்காம கோமாளி பயெல்லாம் என்ன விமர்சிச்சான் சார். புஸ்தகத்தையே தொடாதவன்லாம் இந்த ஆள் வளர்றான், இவன் இஷ்டத்துக்கு பேசுறான், அப்படியா இப்படியா? நீ படிச்சியா? இதை விட நான் அந்த முடிவுக்கு வந்ததுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்ஸ்னு ஒரு புக் இருக்கு, 600 பக்கம். எழுதினவர் யார்? சீனிவாச ஐயங்கார். யார் அவர்? ஹிஸ்டரி ப்ரொஃபஸர் ஆஃப் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஹிஸ்டரி ப்ரொஃபஸராக இருந்தவர் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அந்த புத்தகத்தில் சொல்றாரு, சங்க இலக்கியங்கள் தூய்மையானவை, அவற்றில் கற்பனை கலப்புகள் புனைக்கதைகள் கிடையாது, நம்ப முடியாதவை கிடையாது, இயல்பான வாழ்க்கை உடையவை. பிறகு வடக்கிலிருந்து வந்த கற்பனை புனைக்கதைகள் அவற்றின் மீது ஏற்றப்பட்டன. அதன் பிறகு தமிழர் நாகரிகம் மாறத் தொடங்கியது. சீனிவாச ஐயங்கார் எழுதியிருக்கிறாரு. அப்ப ஏற்கனவே இருந்த வழிபாட்டு முறை என்ன, பின்னால மாறின வழிபாட்டு முறை என்ன அப்படிங்கறத ஹிஸ்டரி ப்ரொஃபசர் சீனிவாச ஐயங்கார் he has recorded it. இப்போ புத்தகத்தை படிக்கும் போது நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன கருத்தும் ஒரு 20 வருஷம் கழிச்சு சொல்ற கருத்தும் மாறுபடுவதற்கு வாய்ப்பு உண்டா இல்லையா? இந்த படிக்காதவர்கள் மட்டும்தான் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னானோ அதே பைத்தியக்காரத்தனத்தை 40 வருஷத்துக்கு அப்புறம் பேசிக்கிட்டே இருப்பான். வளர்ச்சி வேண்டாமா? மாற்றம் வேண்டாமா? நீங்க புதுசா ஒன்று படிச்சாதான் உங்களுக்கு ஒரு உண்மையை தெரிய முடியும். இதுல நான் வானமாமலை முருக ஸ்கந்த இணைப்புன்னு ஒரு புஸ்தகமே இருக்கிறது. நீங்க அதை படிச்சு பார்த்தா தான் தெரியும் எப்படி இது ரெண்டும் பிளெண்ட் ஆச்சு, இந்த ரெண்டு வழிபாடும் எப்படி இணைஞ்சது அப்படிங்கிற உண்மை தெரிய வரும். இப்ப புத்தகத்தை படிச்சுன்னு நாம ஒரு கருத்து சொன்னா, படிக்காமையே அதுக்கு மறுப்பு சொன்னா நுட்பமான உண்மைகளை எல்லாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? ஒவ்வொரு புத்தகத்திலேருந்து நீங்க ஒவ்வொரு விதமான செய்தியை பெறுவீங்க. ஒரு முறை இறை என்பவர்களுடைய 1000 சிறகுகள் புத்தகத்தில் ஒரு 2 வரி சார், 2 வரி என்ன எழுதியிருந்தார் அவரு? வணிக நிறுவனங்களில் கூட, வணிக நோக்கமுடைய உணவு நிறுவனங்களில் கூட மனித நேயமும் பண்பும் மிகுந்திருந்த ஒரு காலம் உண்டு. எப்படி யோசிக்கிறார் பாருங்க மனுஷன். வணிக நோக்கம் தானே வியாபாரம், ஹோட்டல்ங்கிறதெல்லாம் வணிக நோக்கம் தானே. வணிக நோக்கமான உணவு விடுதிகளில் கூட மனித சமூக அக்கறை ஒரு காலத்தில் இருந்தது. காலையில் பூரி, எண்ணெயில் பொரிக்கப்பட்ட பூரி வடை இதெல்லாம் காலை நேரத்தில் கிடைக்கும். இரவு நேரத்தில் இட்லி இடியாப்பம் போன்றவை ஆவியில் வேக வைத்த உணவுகள் மட்டும்தான் கிடைக்கும். 40 வயசுக்கு மேலான எல்லாருக்குமே தெரியும், அந்த காலத்தில் ராத்திரி நீங்கள் எந்த ஹோட்டலில் போய் உட்காந்து 5 மணிக்கு 7 மணிக்கு நீங்கள் பூரி கேட்டாலோ இல்லாட்டி வடை கேட்டாலோ இல்லை பொங்கல் கேட்டால் கூட கிடைக்காது. இப்போ எப்படி 24 hours அவைலபிள். ஏன் எவன் நாசமாக போனால் நமக்கு என்ன? 24 hours என்ன பண்ண தின்னா எப்படி சார் உடம்பு நல்லா இருக்க முடியும்? இந்த ஆங்கிள் நான் யோசிச்சதே இல்லை. ஹோட்டலில் ஒரு காலத்தில் இதெல்லாம் தான் கிடைச்சிது, அப்புறமா எல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அவர் அடிச்சார் பாருங்க திருப்பி, வணிகமய நோக்கமுடைய உணவு விடுதிகளில் கூட மனிதநேய அக்கறையோடு காலையில் எண்ணெய் பண்டங்கள் கிடைத்தாலும் இரவு நேரத்தில் எண்ணெய் பண்டங்கள் கிடைக்காது. பூரி எல்லாம் நைட்ல அவைலபிளா கிடையாது. இப்போ ஒரு மனித பண்போடு கூடியதாக நம்முடைய உணவு முறை வணிக நிறுவனங்களில் கூட இருந்தது அப்படிங்கிறது எவ்வளவு நுட்பமான ஒரு செய்தி. இது புஸ்தகத்தில் நீங்க அதுக்காக ஒரு புஸ்தகம் எழுதல, அவர் புஸ்தகத்தில் அப்படி தேடிக்கிட்டே போகும்போது ஒரு இடத்துல அப்படி பளிச்சுன்னு நிக்குது. இந்த மாதிரி நுட்பமாக நாம் படிக்கிற போது படிப்பு நம்மை வாழ்வில் உயர்த்தி கொண்டே வருகிறது. நெல்லை ஜெயந்தாவுடைய கவிதை தான் வாசிக்கையில் குனிய வைக்கும் வாழ்க்கையில் நிமிர வைக்கும். புத்தகத்தை பற்றி ஒரு வார்த்தை பாருங்க, வாசிக்கையில் குனிய வைக்கும். இப்படி தானே படிக்கிறோம். வாசிக்கையில் குனிய வைக்கும் வாழ்க்கையில் நிமிர வைக்கும். புத்தகத்தினுடைய எவ்வளவு பெரிய, இன்னும் கொஞ்சம் நல்லா தட்டினா தான் ஒரு கவிஞனுக்கு திருப்தியா இருக்கும்.
இன்னைக்கு வீட்டுக்கு போனாருன்னா அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு மரியாதை கூட கிடைக்கும். அந்த பாரதிய கவிதையை சொன்ன உடனே மக்கள் இப்படி கை தட்டினாங்கன்னா மனைவியும் மரியாதையை இன்னும் கொஞ்சம் கவனிப்பாங்க. இங்கே எழுத்தாளருடைய சந்தோஷத்தை பற்றிலாம் யோசிங்க. பதிப்பாளர்களுக்கே சொல்லணும், கொரோனா டயத்தில் பல பேர் எங்களை கை விட்டுட்டீங்க. நீங்களே கஷ்டப்பட்டீங்க, அது எங்களுக்கும் தெரியும். நீங்களே கஷ்டப்பட்டா எழுத்தாளர்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எழுத்தாளர்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. நீங்களே கஷ்டப்பட்டா இது சொல்லாமல் போனால் ராத்திரி எனக்கு தூக்கம் வராது, அதான் சொல்லிட்டேன். இன்னொரு வரி சார், அவருடைய கவிதையில் இருக்கிற ஒரு பெரிய சிறப்பு புத்தகத்தை பற்றி, நல்ல புத்தகத்தில் அத்தனை பக்கங்களும் அட்டை தான். அந்த வார்த்தை விளையாட்டு பாருங்க. நல்ல புத்தகத்தில் அத்தனை பக்கங்களும் அட்டை தான், உறிஞ்சி விடும். அட்டைப்பூச்சி உங்களை உறிஞ்சது இல்லை. நல்ல புத்தகத்தில் அத்தனை பக்கங்களும் அட்டை தான், உறிஞ்சி விடும் உங்களை. இன்னொரு சின்ன ஆப்சர்வேஷன், ஒரு கவிஞனுடைய சிறப்பு தானே. புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழே வாசிக்கிறோம். புத்தகம் மேலிருந்து கீழே படிப்போம். புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழே வாசிக்கிறோம். புத்தகங்களோ நம்மை கீழிருந்து மேலே கொண்டு போகின்றன. ஒரு சமகாலத்தில் ஒரு கவிஞனுடைய கவிதையை நாம வியந்து பேசுகிற போது அது ஒரு மகிழ்ச்சி தானே. இதே அவர் ஒரு விழாக்கு என்னை கூப்பிட்டார் சார், அந்த விழாக்கு நான் வர்றேன்னு கொரோனாவால் போக முடியல. இப்போ அவரை பார்த்த உடனே நான் இப்போ அவருடைய கவிதையை, அந்த விழாவுக்கு நான் போகாத விஷயத்தை நான் இப்போ காம்பன்சேட் பண்ணாதான் அவருடைய நட்பையும் நான் நீடிக்க முடியும். அந்த விழாவுக்கு வரலையா, எனக்கு கொரோனா, அப்போ நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் வந்திருப்பேன், வந்திருந்தா எல்லாருக்கும் கொடுத்துருப்பேன். நல்ல கவிஞர், நம்முடைய மகிழ்ச்சிக்காக சொன்னேன். படிக்கிறதுங்கிறது சில பேரை பொறுத்த வரைக்கும் சார் ஒரு பழக்கம், இன்னும் சொல்ல போனால் போதை மாதிரியே. நம்ம கவிஞர் சொன்னார் பாருங்க, இந்த செல்ஃபோனுங்கிறது ஒரு லெவலுக்கு மேலே அடிக்ஷன். ஆக்சுவலாகவே சயின்டிஃபிக்காகவே அதான் உண்மை. நம்முடைய பிரெயினில் ஒரு பகுதி நீங்கள் எந்த போதைக்கு அடிமையாயிட்டாலும் சாம்பல் நிறம் அடையுமோ, அதனுடைய கலரே மாறிடுமா, அது இருக்கிற கலரில் இருக்காதான். அடிக்ஷன் வந்துட்டா சிகரெட்டுக்கோ ஆல்கஹாலுக்கோ ஏதாவது எதுக்கு நீங்கள் அடிக்ஷன் ஆகிட்டாலும் இந்த பிரெயினில் ஒரு குறிப்பிட்ட இடம் அந்த போதைக்கான ஒரு சாம்பல் நிறம் அடையுமா. செல்ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் அதே மாதிரியான சாம்பல் நிறம் அது அடைகிறது. இப்போ அப்படி ஒரு நிலைமை மூளையில் ஏற்படுதுன்னு ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கலில் படித்தேன். அது அடிக்ஷனாக மாறி போச்சு அப்படின்னு. நீங்கள் இதை விட ஒரு நுட்பமான செய்தி, நான் ஒரு இயற்கை மருத்துவரோடு பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் ஒரு பயங்கரமான செய்தி சொன்னார். நம்முடைய லிவர் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்போவுமே வர்ற விஷத்தை உடைச்சி கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அதனால அது அடிக்ஷனாக ஆகிடும் நம்ம உடம்புக்குள்ளே. எப்படின்னா திருப்பி திருப்பி ஆல்கஹால் குடிச்சிக்கிட்டே இருப்பான், லிவர் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது ஆல்கஹால் பிரெயின் கேட்டுக்கிட்டே இருக்கும், திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கும், போகவே போகாது. இவருடைய பேஷண்ட்டில் ஒருத்தருக்கு அவர் சொல்கிறாரு, அரிசி சாதம் சாப்பிடாதீங்க, ஒரு 120 நாளைக்கு அரிசி சாதம் சாப்பிடாதீங்க அப்படின்னு. அவர் இவர் கெஞ்சுறாரு, சார் ஒரு கப்பு ஒரு அரிசி சாதம், வேறு ஒன்றும் வேணாம், ஒரே ஒரு கப்பு அலோவ் பண்ணுங்களேன், நான் ஒரு கப்பு அரிசி சாதம் சாப்பிட்லான்னு டயட் சார்ட்டில் எழுதி கொடுங்களேன், இல்லாட்டி என் பொண்டாட்டி சாப்பிட விட மாட்டேன், ஒரு கப்பு ஒரு இவர் என்ன சொன்னார், குடிக்கிறவன் பாட்டிலுக்கு கெஞ்சுற மாதிரி என்கிட்ட கெஞ்சுறான் சார், ஒரே ஒரு கப்பு அரிசி சாதம். இவரே யோசிச்சிருக்கிறாரு, என்னடா இது, ஆல்கஹால் அடிக்ட் பண்ணும், சிகரெட்டு அடிக்ட் பண்ணும், நிக்கோட்டின் அடிக்ட் பண்ணும், அரிசி நல்லது தானே. இன்னும் சொல்ல போனால் லிவருக்கு நல்ல உணவுன்னா அரிசி நல்ல உணவு. நான் இவனுக்கு கொடுத்துருக்கிறது அதாவது வேணாம், இவன் சக்கரை இருக்குங்கிறதுக்கு அரிசியை கட் பண்ணியிருக்கிறேன்னா, இவன் என்ன இப்படி அரிசிக்கு அடிக்ட் ஆகிருக்கிறானேன்னு எடுத்து அப்புறம் ரிசர்ச் பேப்பர்ஸை படித்து பார்த்தா, யூரியா போட்டு அரிசி உண்டு பண்ணுறான் பாருங்க, இந்த யூரியாவுக்கு அடிமை ஆயிட்டானோ. அது ஒரு வகையான கெமிக்கல் இல்லையா, அந்த யூரியா பிரெயினில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது, இதை கல்லீரல் உடைக்குது. அப்போ அது திரும்ப என்ன பண்ணுது, அது கொண்டா சார், ஆல்கஹாலுக்கு அடிமை ஆகிற மாதிரி நீங்கள் யூரியா உரம் போட்ட அரிசியை சாப்பிட்டா யூரியா உங்களுக்கு ஒரு போதையை உண்டு பண்ணுங்கிறான். எங்கே போய் இதை இதெல்லாம் எதை படித்து நம்ம கற்றுக்கிறது? எப்படியோ சில பேருக்கு படிக்கிறதுங்கிறது அடிக்ஷன், படிக்காமல் இருக்கவே முடியாது. சில பேர் தன்னை அறிவாளியாக காட்டிக்கிறதுக்காகவே படிப்பாங்க. 10 பேருக்கு மத்தியில் நம்ம அறிவாளியாக காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே படிப்பாங்க. ஆனால் ரொம்ப சிக்கலான விஷயம் ஒன்று இருக்கு, பிறருக்கு சொல்வதற்காகவே படிப்பவர்கள். எங்கள் பேச்சாளர் கேட்டகரியில் சில பேர் அது மாதிரி தான். இல்லாட்டி அவன் புஸ்தகமே தொட்டிருக்க மாட்டான். நம்ம ஏதாவது புதுசாக சொல்லலைன்னா நம்மளை மதிக்க மாட்டாங்க, அதுக்காக 2 புஸ்தகத்தை படிக்கணும் அப்படின்னு, அதுக்காக 2 புஸ்தகத்தை படிக்கிறவன் அப்படின்னு சில பேர் இருக்கிறான். ஆனால் மன்னிக்கணும், பிறருக்கு சொல்வதற்காகவே படிப்பது அவமானகரமானது. நம்ம சந்தோஷத்துக்காக தான் படிக்கணுமே ஒழிய
இன்னொருத்தருக்கு சொல்லி நாம் அது மூலமாக கைத்தட்டல் வாங்கிக்கலாம்னு நினச்சாலோ, இன்னொருத்தருக்கு சொல்கிறதுக்காகவே நான் அறிவாளியாக காட்டியிருக்கா படிக்கிறேன்னா அது அவனோட நல்ல பழக்கம் இல்லை. ஓதி உணர்ந்தும் பிறர்க்கும் பிறர் குறைத்தும் தான் அடங்கா பேதையில் பேதையார் இல்லா திருவள்ளுவர். நம்ம இன்னொருத்தருக்கு சொல்கிறதுக்காகவே படிக்கிறது முட்டாள்தனத்தினுடைய உச்சக்கட்டம். அதை ஒரு தள்ளிடுங்க. அப்புறம் இன்னும் படிப்பதில் என்ன, இது படிப்பதை பற்றி சில விஷயம் சொன்ன புத்தகத்தை பற்றி. எழுதுவது